Hi everyone, welcome to the channel. இந்த வீடியோல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் 1ஓட ஆன்சர்ஸை பார்க்கலாம். டெஸ்ட் சீரிஸ் 1 கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து shift reduce parser carries out the actions specified within braces immediately after reducing with the corresponding rule of grammar சொல்லிட்டு 3 ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு அதோட சின்டாக்ஸ் டைரக்டட் டிரான்ஸ்லேஷன் ஸ்கீம்ல என்ன டிரான்ஸ்லேஷன் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் வந்து இது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா xx yzz. ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர். ஸோ ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர் வந்து இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் பாட்டம் அப் பார்சர். பாட்டம் அப் பார்சர்னா நம்ம வந்து பாட்டம் லெவல் அந்த ஸ்ட்ரிங்லேருந்து ஆரம்பிச்சு ஸ்டார்டிங் சிம்பிளை டிரைவ் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டார்டிங் சிம்பிளை டிரைவ் பண்ணும்போது எந்தெந்த ப்ரொடக்ஷன் ரூல்ஸை அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற டெசிஷனை எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எஸ் டிரைவ்ஸ் ஒய் அந்த ப்ரொடக்ஷனை அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது வந்து 2 பிரிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து W டிரைவ்ஸ் SZ அந்த ப்ரொடக்ஷன் அப்ளை பண்ணி SZ இது ரெண்டுத்துலேருந்து W டிரைவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் S டிரைவ்ஸ் XXW அந்த ப்ரொடக்ஷனை அப்ளை பண்ணி XW இதுலேருந்து S டிரைவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து W டிரைவ்ஸ் SZ அந்த ப்ரொடக்ஷனை அப்ளை பண்ணி SZ இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு W டிரைவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து எஸ் டிரைவ்ஸ் XXW அந்த ப்ரொடக்ஷனை வச்சு XXW இந்த 3 ஸ்ட்ரிங்ஸ் எடுத்துட்டு அதுலேருந்து ஸ்டார்டிங் சிம்பிளை டிரைவ் பண்ணுறோம். ஸோ நம்மளால வந்து கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்லேருந்து ஸ்டார்டிங் சிம்பிளை டிரைவ் பண்ண முடியுது. அண்ட் அந்தந்த ப்ரொடக்ஷன் அப்ளை பண்ணும்போது எந்தெந்த வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும்னு கொடுத்துருந்தாங்களோ கொஷின்ல. ஸோ இங்கேயே வந்து இந்த சின்டாக்ஸ் டைரக்டட் டிரான்ஸ்லேஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க எந்த ப்ரொடக்ஷன் அப்ளை பண்ணும்போது என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ அதை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு 23131 கிடைக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ஆல்ஃபா கம்பெனி வாண்ட்ஸ் டு ஹையர் 25 programmers to handle system programming and 40 programmers for application programming. 10 will be expected to perform jobs of both types. ஸோ இதை வந்து செட் தியரி வென் டயக்ராம் லாஸ் வச்சு சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ரோக்ராமர்ஸ் டு ஹேண்டில் சிஸ்டம் ப்ரோக்ராமிங் ஜாப் வந்து செட் ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ரோக்ராமர்ஸ் டு ஹேண்டில் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் ஜாப் வந்து செட் பின்னு எடுத்துக்கிட்டா 10 will be expected to perform jobs of both the types. ஸோ அது வந்து A இன்டர்செக்ஷன் B எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கும் போது நம்ம வந்து வென் டயக்ராம் லா அப்ளை பண்ணலாம். எதுனா n of A union B is equal to n of A plus n of B minus n of A intersection B. ஸோ அதை அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு n of A வந்து 25, n of B வந்து 40, n of A intersection B வந்து 10. ஸோ அதை அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து 55 ஆன்சராக கிடைக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் D 55. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து in a relay race there are 5 teams A, B, C, D and E. What is the probability that A, B and C are the first 3 to finish in any order? Assume that all finishing orders are equally likely. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா A, B, C இது மூணு தான் வந்து ஃபர்ஸ்ட் 3 டு ஃபினிஷாக இருக்கணும் among A, B, C, D and E. ஸோ இதில் வந்து ப்ராபபிலிட்டி பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் வச்சு ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ணி ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். ஸோ பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ல வந்து ஏபிசி தான் ஃபர்ஸ்டா வரணும். ஸோ ஏபிசி வந்து ஃபர்ஸ்ட் 3 பொசிஷன்ஸ் தான் ஆக்குபை பண்ணணும். 4th and 5th பொசிஷனை ஆக்குபை பண்ண முடியாது. ஸோ எப்பயுமே ஆர்டர் அந்த மாதிரி ஆர்டரிங் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும்பொழுது நம்ம வந்து பெர்மிட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நீங்க வந்து ஏ வந்து ஒன்ஸ் அப்பியர் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல அப்பியர் ஆயிடுச்சுன்னா திரும்ப செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன்ல அதே ஆர்டர்ல அப்பியர் ஆக முடியாது. ஸோ ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலவுட். ஸோ ஆர்டர் மேட்டர்ஸ், ரிப்பீட்டேஷன் நாட் அலவுட். ஸோ அப்போ ஃபார்முலா வந்து பெர்மிட்டேஷன் ஃபார்முலா வந்து n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த பெர்மிட்டேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏ, பி அண்ட் சி வந்து ஆல் ஃபினிஷிங் ஆர்டர்ஸ் ஆர் ஈக்குவலி லைக்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ, பி அண்ட் சி எத்தனை டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல அப்பியர் ஆகலாம் அதையும் நம்ம வந்து இது பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஃபார்முலா ப்ராபபிலிட்டி தட் ஏ, பி அண்ட் சி ஆர் த ஃபர்ஸ்ட் டு ஃபினிஷ் வந்து number of favorable outcomes divided by total number of outcomes in the sample space. So total number of outcomes in the sample space க்கு நம்ம இந்த permutation formula apply பண்றோம். n factorial divided by n minus r factorial. அதுக்கப்புறம் வந்து total number of favorable outcomes நம்மளுக்கு என்ன A, B and C first 3 பொசிஷன்ஸ்ல வரணும். அதுதான் நம்மளுக்கு ஃபேவரபிளான அவுட்கம்.
ஸோ ஏ, பி அண்ட் சிஏ எவ்ளோ டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல நம்ம வந்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல எழுதலாம். ஸோ அத வந்து நம்ம ஏன்னு டினோட் பண்றோம். ஏ டினோட்ஸ் த ஈவென்ட் தட் ஏ, பி அண்ட் சி கேன் அக்கர் இன் எனி ஆர்டர். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்து 6. டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்து 60. ஸோ ப்ராபபிலிட்டி ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் இன் த சாம்பிள் ஸ்பேஸ். ஏபிசி ஏபிசி among ABC, D and E and the total number of possible orders வந்து 60 and total number of favorable outcomes அதாவது ABC வந்து first 3 வரதுக்கான favorable outcomes வந்து 6. So 6 out of 60 வந்து உங்களுக்கு 1/10 ஆன்சரா கிடைக்கும். அடுத்த question பார்த்தீங்கன்னா graph G has 21 edges, 3 vertices of degree 4 and other vertices of degree 3. Find the number of vertices in G. So relationship between edges and vertices வந்து handshaking theorem வச்சு சொல்லலாம். So அந்த handshaking theorem படி வந்து 2 into number of edges is equal to summation of degree of vertices of the graph. இதான் வந்து handshaking theorem. So இதன்படி பார்த்தீங்கன்னா இங்க வந்து 3 vertices of degree 4ன்றாங்க. So total number of vertices வந்து நம்ம x ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 into 4 plus x minus 3 into 3 will be equal to 2 into 21. இங்க 21 தான் வந்து number of edges of the graph. So இத வந்து நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு 3x is equal to 39 வரும். அப்போ x தான் நம்ம வந்து number of vertices ன்னு எடுத்தோம். அது வந்து 13 ன்னு கிடைக்கும். So இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் C 13. அடுத்த question வந்து 2 dice are thrown 120 times. The average number of times in which the number on the first dice exceeds the number on the second dice. இப்போ 2 dice இருக்கு. ஒரு dice throw பண்ணீங்கன்னா diceல வந்து 6 digits இருக்கும், 6 numbers இருக்கும். So 6 possible outcomes. 2 dice throw பண்ணும்போது 6 into 6, 36 possible outcomes நம்மளுக்கு கிடைக்குது. So அந்த 36 possible outcomes தான் இது. ஸோ இதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் இன் தி சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராபபிலிட்டி ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் இன் தி சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ நம்மளுக்கு இங்கே ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் என்னன்னா the number on the first dice exceeds the number on the second dice. So இந்த 36 outcomes 2 dice roll பண்ணீங்கன்னா இதெல்லாம் outcomes கிடைக்கும். இதுல number on the first dice will be greater than the number on the second dice. அது எதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 1 3 1 3 2 4 1 4 2 4 3 5 1 5 2 5 3 5 4 6 1 6 2 6 3 6 4 6 5. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 15 அவுட்கம்ஸ் கிடைக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் த எக்ஸ்பெக்டட் அவுட்கம் வந்து 15 டிவைடட் பை 36. இங்கே கேட்டிருக்கிறது வந்து கொஸ்டின்ல ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன் விச் த நம்பர் ஆன் த ஃபர்ஸ்ட் டைஸ் எக்ஸீட்ஸ். ஆவரேஜ்னா மீனோட ஃபார்முலா வந்து n into p, வேர் உங்களுக்கு வந்து n வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் த ஈவெண்ட் ஹஸ் அக்கர்ட் இன்டு pன்றது ப்ராபபிலிட்டி. ஸோ இங்கே ஆவரேஜ் மீன் ஃபார்முலா வந்து n into p, நம்பர் ஆஃப் டைம்ஸ் த எக்ஸ்பெரிமெண்ட் ஹஸ் கேரிட் அவுட் இன்டு pன்றது ப்ராபபிலிட்டி. ஸோ இங்கே as per the question 2 dice are thrown 120 times. So n வந்து 120 into probability வந்து 15 divided by 36. So multiply பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50 கிடைக்கும். So 50 தான் correct answer. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமர் கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிராமர் அண்ட் இந்த செட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வச்சு இந்த என்ன லாங்குவேஜ் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் ஜென்ரேட்டட் பை த கிராமர்னா வாட் ஆர் ஆல் த செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஜென்ரேட்டட் பை த கிராமர், அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுத்துருக்கிற கிராமர். ஸோ இந்த கொடுத்துருக்கிற கிராமரை அப்ளை பண்ணும்பொழுது எஸ் டிரைவ்ஸ் ஏபி, எஸ்ன்ற நான் டெர்மினல் தட் வில் டிரைவ் another 2 நான் டெர்மினல்ஸ் ஏ அண்ட் பி. அதுக்கப்புறம் இதுல வந்து ஏ கேன் டிரைவ் த டெர்மினல் ஏ அண்ட் பி கேன் டிரைவ் த டெர்மினல் பி. ஸோ அப்போ ஏபின்ற ஸ்ட்ரிங் ஜென்ரேட் ஆகலாம், இல்ல ஏ என்ற நான் டெர்மினல் வந்து ஏவை டிரைவ் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி பின்ற நான் டெர்மினல் வந்து பி டிரைவ் பண்ணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஏபி அப்படின்ற ஸ்ட்ரிங் ஜென்ரேட் ஆகலாம். இல்லைனா வந்து பின்ற நான் டெர்மினல் வந்து பின்ற ஸ்ட்ரிங்கை ஜென்ரேட் பண்ணும். அண்ட் இந்த பிக்கு வந்து பி டிரைவ்ஸ் பி அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ் இந்த ஸ்டார்டிங் சிம்பிள் இருந்து ஏபிபியும் டிரைவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஏபி இல்லைனா ஏஏபி இல்லைனா ஏபிபி ஏஏபிபி அந்த மாதிரி செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஏஸ் அண்ட் பிஸ் வந்து
ஈக்குவலாவும் இருக்கலாம். இல்லன்னா நம்பர் ஆஃப் ஏஸ் வந்து நம்பர் ஆஃப் பிய விட அதிகமா இருக்கலாம். இல்ல நம்பர் ஆஃப் பிஸ் வந்து நம்பர் ஆஃப் ஏ விட அதிகமா இருக்கலாம். ஸோ எல்லா டைப் ஆஃப் பாசிபிலிட்டியும் இருக்கு. ஸோ இங்க குடுத்திருக்கிற ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, யுனிவர்சலா இந்த எல்லா இது ஜெனரேட் பண்ற எல்லா ஸ்ட்ரிங்ஸையும் கவர் பண்ற யுனிவர்சல் செட் வந்து ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 1ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஏஸ் அண்ட் பிஸ் மட்டும் தான் கவர் ஆகுது. ஆப்ஷன் 2ல வந்து உங்களுக்கு என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 1 கவர் ஆகல. ஸோ ஆப்ஷன் 2வும் கிடையாது. ஆப்ஷன் 3 வந்து 0வும் கவர் ஆகுது. ஸோ இதுல வந்து 0 கவர் ஆகல. ஸோ ஆப்ஷன் 4 தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 4 சேனல்ஸ் ஆர் மல்டிப்ளெக்ஸ்ட் யூசிங் TDM டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். If each channel sends 100 bytes per second and we multiplex 1 byte per channel, then the bit rate for the link. So bit rate formula என்னன்னா frame rate into number of bits transferred per second. So frame rate கண்டுபிடிக்கணும். So time division multiplexing னா என்னன்னா it's a digital multiplexing technique for combining several low rate digital channels into one high rate channel. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, குடுத்திருக்கிற கொஸ்டின்ல 4 சேனல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சேனலும் வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் 1 பைட் பெர் செகண்ட். ஸோ 4 சேனல் இருக்கு. 4 சேனல்லேருந்து 4 பைட்ஸ் வரும். ஸோ ஈச் ஃப்ரேம் டிரான்ஸ்ஃபர்ஸ் 4 பைட்ஸ் ஆஃப் டேட்டா. 4 பைட்ஸ்ன்றது 32 பிட்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ அமௌண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் பிட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட் பெர் செகண்ட் வந்து 32 பிட்ஸ். ஸோ கொஸ்டின் படி அவங்க வந்து ஈச் சேனல் சென்ஸ் 100 பைட்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. each channel sends 100 bytes per second அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ரேம் வந்து each frame carries 1 byte from each channel. அப்போ உங்களுக்கு வந்து 100 bytes per second transfer ஆகும்போது you need the frame rate would be 100 frames. ஓகேவா? ஸோ ஃப்ரேம் ரேட் வந்து would be 100 frames and data transferred வந்து would be 32 bits. So 32 into 100 would be 3200 bits per second. So bit rate வந்து இந்த கொஸ்டினுக்கு 3200 bits per second, which is option 4. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா RSA algorithm. ஸோ P, Q, D and E வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. plain text 5க்கு என்ன சைஃபர் டெக்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா RSA கீ ஜென்ரேஷன் அல்காரிதம் இங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். RSA கீ ஜென்ரேஷன் எப்படி ப்ரொசீட் பண்ணுவோம்னா 2 ப்ரைம் நம்பர்ஸ் P and Q எடுத்துப்போம். P and Q மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு n கிடைக்கும். அப்புறம் இன்னொரு நம்பர் 5 கால்குலேட் பண்ணுவோம், which is nothing but P minus 1 into Q minus 1. அதுக்கப்புறம் ஒரு ரேண்டம் இன்டிஜர் E எடுத்துப்போம். அண்ட் தென் D would be E inverse mod 5. ஸோ இங்கே வந்து நம்ம கால்குலேட் பண்ற 5யும் Dயும் பிரைவேட் கீஸா இருக்கும். ஈயும் என்னும் வந்து பப்ளிக் கீஸா இருக்கும். இதுதான் RSA அல்காரிதம். RSA என்கிரிப்ஷன்ல வந்து பிளெயின் டெக்ஸ்ட் டு த பவர் E mod n would give you cipher text. திரும்ப சைஃபர் டெக்ஸ்ட்லேருந்து பிளெயின் டெக்ஸ்ட் டீக்ரிப்ட் பண்ணணும்னா சைஃபர் டெக்ஸ்ட் டு த பவர் D mod n. வேர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி D வந்து பிரைவேட் கீயா இருக்கும். ஸோ டீக்ரிப்ஷன்ல வந்து பிரைவேட் கீ யூஸ் பண்ணுவோம். என்கிரிப்ஷன்ல வந்து பப்ளிக் கீ E யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பிளெயின் டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிளெயின் டெக்ஸ்ட் வந்து 5 அண்ட் சைஃபர் டெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா வேல்யூஸும் அவங்களே கொடுத்துருக்காங்க. P, Q, D and E. ஆனால் நம்மளுக்கு வந்து சைஃபர் டெக்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா P பவர் E mod n தேவைப்படுது. n அவங்க கொடுக்கல. ஸோ n கால்குலேட் பண்ணிட்டு நம்ம சைஃபர் டெக்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ என்னோட வேல்யூ வந்து P into Q as per the algorithm. ஸோ ஆல்ரெடி given in the question P into Q வந்து 3 and 13. ஸோ 3 into 13 வந்து உங்களுக்கு 39 கிடைக்கும். அண்ட் RSA என்கிரிப்ஷன் இங்கே என்கிரிப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பிளெயின் டெக்ஸ்ட் வந்து 5ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 5 டு த பவர் E வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 டு த பவர் 3 mod n வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் 39. ஸோ நம்ம mod கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 125 mod 39 அவங்களுக்கு ரிசல்ட் வந்து 8ன்னு கிடைக்கும். ஸோ 5 வந்து என்கிரிப்ட் பண்ணும்போது உங்களுக்கு சைஃபர் டெக்ஸ்ட் 8ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. அடுத்த கொஸ்டின் வந்து a compiler for a high level language that runs on one machine and produces code for a different machine is called. ஸோ ஒரு மெஷின்ல வந்து ரன் ஆகி இன்னொரு மெஷின்ல ரன் பண்ணக்கூடிய கோடை ப்ரொடியூஸ் பண்றது வந்து கிராஸ் கம்பைலர். ஆப்டிமைசிங் கம்பைலர் வந்து இட் ஆப்டிமைசஸ் த எஃபெக்டிவ் டார்கெட் இட் ஆப்டிமைசஸ் த கோட் ஃபார் த டார்கெட் மெஷின். ஸோ நிறைய ஆப்டிமைசேஷன்ஸ் அப்ளை பண்றது தான் வந்து ஆப்டிமைசிங் கம்பைலர். ஸோ ஒன் பாஸ் மல்டி பாஸ் கம்பைலரும் கிடையாது. ஸோ இதோட ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 கிராஸ் கம்பைலர்.
அடுத்த கொஸ்டின் வந்து how many valid serial schedules are possible for 4 transactions? இது வந்து conflict serializable schedule அந்த டாபிக்ல வரும். ஸோ இதுல ஃபார்முலா வந்து number of serial schedules is equal to n factorial where n is the number of transactions. ஸோ இங்க 4 transactions கொடுத்திருக்காங்க. ஸோ 4 factorial வந்து 4 into 3 into 2 into 1 which is 24. ஸோ 24 தான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ இதான் வந்து டெஸ்ட் சீரீஸ் 1ஓட ஆன்சர்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.